No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Indian Princess with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. தனுஷுக்கு எதிராக பல பேர் செயல்படுறாங்க. ஒரு 4 பேர் செயல்படுறாங்கன்னு அவர் சொல்கிறார். அந்த 4 பேர் யாருன்னு நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அநேகமாக நயன்தாரா, விக்னேஷ் சிவன், சிம்பு, சிவகார்த்திகேயன் அப்படி ஏதாவது அவர் சிம்பு இந்த இதில் வராரா? கட்டாயம் அவங்களுக்கு நீண்ட கால பகை இருக்குல்ல. தனுஷ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் உள்ள ஒரு நடிகர் அப்படிங்கும்போது அவருக்கு அகைன்ஸ்டாகவும் இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, கட்டாயமாக நடக்குது. என்னென்னா இப்போ எங்கேயாவது ஏதாவது ஒரு டைவர்ஸ் நடந்துருச்சுன்னா உடனே அதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்னு ஒரு பொருளியை இங்கே கலப்பிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு கேரக்டரை ஸ்பாயில் பண்ணுவதற்கான ஒரு வேலை இங்கே நடக்குது. நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ தனுஷ் வந்து அடுத்தடுத்து 2 படங்களில் சிவகார்த்திகேயனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. சிவகார்த்திகேயனுக்காகவே அந்த படத்தை பெரிய படமெல்லாம் கொண்டு வர்றாரு. திடீர்னு சிவகார்த்திகேயன் வந்து அடுத்தடுத்து ஸ்டெப் போய் மேலே போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து மறுபடியும் டேட்டு கேட்குறாரு. அப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அது வரைக்கும் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு இருந்த சிவகார்த்திகேயன் ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது தனுஷ் போகும். ரஜினி அவர்கள், இளையராஜா அவர்கள் பேசினது அது என்னதான் ரசிக்கும்படி இருந்தாலும் ஒரு மேடையில் ஒரு ஹீரோயின்ஸை பற்றி பொருளை பேசுவோம், குடிப்போம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்கிறது மேடை நாகரிகத்துக்குள்ளே வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படி கிடையாதுங்க. பேர் ஆஃப் பாட்டில் பேர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டம் இருக்கு. இளையராஜா வந்து ஒரு மிகப்பெரிய சாமியார்னு கொண்டாடுகிற அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கார். ஒரு காலத்தில் அப்படி இருந்தவர், எப்படி இருந்தவர். ஸோ அதைத்தான் வந்து அவர் அங்கே சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. இன்னொன்று வந்து ஒரு கலகலப்பான ஒரு விழாவாக அது மாற்றணும்னு அவர் நினைக்கிறார். ஊரில் கிசு எல்லாம் கேட்குறாரு, மெயினாக ஹீரோயின்ஸுங்க பற்றி. இப்போ இந்த தீபாவளிக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 படம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கருப்பு வர மாதிரி இருந்தது, வரவே இல்லை. அப்படிங்கும்போது சூர்யா அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது தீபாவளிக்கு படம் ரிலீஸ் பண்ணுறதில்ல, பொங்கலுக்கு படங்கள் ரிலீஸ் பண்ணுறதில்ல, ஒரு 2-3 பெரிய படங்கள் வந்தால் அந்த ரேஸ்லேருந்து வெளியே போகிறது, இதை தொடர்ந்து சூர்யா அவர்கள் டீம் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் அவங்க ரசிகர்களே வைக்கிறாங்க. என்ன காரணம்? இல்லைங்க, அது ஒரு சேஃப்டி ஜோன். அவங்க ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டா மற்ற படங்கள் இப்போ டிராகன்லாம் விடாமுயற்சி வருதுன்னு சொல்லிட்டு தள்ளி போனாங்க. அதேமாதிரி ஜிபி வருதுன்னு சொல்லிட்டு ரெட்ரோ தள்ளி, இது மாதிரி ஒவ்வொரு படம் வரும்போது தள்ளி போகும்போது கருப்பு ரிலீஸ் டேட்டை சொல்லியிருந்தால் மேபி இத்தனை படம் தீபாவளிக்கு வந்திருக்காது இல்லை. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அஜித் விஜய்ங்கிறது வேறு. எப்பவுமே மார்க்கெட்டில் வந்து அவங்க 2 பேருமே டாப். சூர்யா படம் வருதுங்கிறதுக்காக மற்றவர்கள் ஒதுங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், இப்போது இட்லி கடை ஆடியோ லான்ச்சில் பாட்டு இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதில் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு துரோகம் அப்படின்னு கேட்கும்போது நான் எனக்கு பழகிருச்சு அப்படின்ற மாதிரி தனுஷ் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும். அவருடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ் வந்துட்டு மேலே வரத்துக்கு 2 வழி, உழைச்சி முன்னேறணும், இன்னொன்று மேலே இருக்கணும், அடித்து இதாகணும் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாருமே யாரையோ ஒருத்தவங்கள மறைமுகமாக தாக்கி பேசின மாதிரி இருக்குது. நிறைய பேர் அது வந்துட்டு இன்னொரு ஆக்டர், அவரால் வளர்ந்த ஒரு ஆக்டரை கூட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து திரையுலக மேடைகள் இப்போல்லாம் வந்து புலம்பல்களை மாறிடுச்சு. இப்போ அவர்களுக்குள் தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையை அவங்க பொது மேடையில் வந்து பேசுவது எந்த விதத்தில் சரின்னு நமக்கு புரியல. உள்ளபடியே இப்போ இவர்களுக்கு இடையில் நடக்கிற இந்த பிரச்சனை வந்து ஒரு படத்தையே முடக்கி போட்டுருது. இவங்களுக்குள்ளே இருக்கிற தனிப்பட்ட ஈகோ ஒரு படத்தையே ஓட விடாமல் பண்ணுது. இப்போ ஒவ்வொரு படம் வரும்பொழுதும் இன்னொரு ரசிகர் வந்து அந்த படத்துக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து ட்விட்டரில் போட்டுக்கிட்டே இருக்கார். தன்னுடைய கருத்துங்கிறத தாண்டி எதிர்கருத்துக்களாக போட்டுக்கிட்டே இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த காமன் பீப்புள் படம் பார்க்கும்பொழுது இந்த படத்துக்கு நம்ம போகக்கூடாது, ஒருவேளை நல்லா இருக்காது போல இருக்குது, எதுக்கு இவ்வளோ நம்ம செலவு பண்ணிட்டு போகணுங்கிற முடிவுக்கு வராங்க. அப்போ ஒரு படத்தை ஒழிப்பது யாருன்னா ப்ளூ சட்டை மாறணும், இட்ஸ் பிரசாந்தோ கிடையாது, அவரவர் ரசிகர்கள் தான். ஓகே. அப்போது இதை கவனிக்க வேண்டியது வந்து திரையுலகத்தை சார்ந்த அமைப்புகள். நேற்று ஸ்ரேயாஸ் பேசுனது வந்து ரசிகர்களுக்காக இல்லை, மக்களுக்காகவும் இல்லை, அவங்க அது தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, திரையுலக அமைப்புகள் அது தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த அமைப்புகள் சம்மந்தப்பட்ட நடிகர்களை கூப்பிட்டு, ஏன்பா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை இப்படி பொது பிரச்சனையாக மாற்றுறீங்க? நீங்கள் ஒவ்வொருத்தர் படம் வரும்போது நீங்கள் சைலண்ட்டாக ஒதுங்கிட்டாலே போதும், பிடிக்கலன்னா ஒதுங்கிடு, ஏன் இப்படி ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணுறேன்னு இவங்க கூப்பிட்டு அறிவுறுத்தணும் அவங்கள. இன்றைக்கி பெரிய பெரிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா இந்த தனிப்பட்ட ஆதங்கம், தனிப்பட்ட பிரச்சனை தான் இவ்வளோ பெரிய புலம்பலாக மேடையில் வந்து நேற்று ஒழிச்சிருக்கு. இது அவங்களே தவிர்க்கலாம். இவ்வளோ பெரிய பிரச்சனையை அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே தவிர்க்கலாம். அது
ஓகே சார், அப்படி என்ன பிரச்சனை? ஏன்னா இது தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுமே ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, நிறைய பேர் என்னை வளர்த்துட்டேன்னு சொல்லியே இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இவர் தொடர்ந்து இந்த மாதிரியான மேடைகளில் சொல்கிறதாகட்டும், ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்துட்டு கூட சொல்லியிருந்தாரு, ராயனில் கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்க. அது ஆனால் அவர் வந்து முதுகில் குத்துற மாதிரியான காட்சியாக இருக்குது. அந்த 4 பேர்த்தில் நான் ஒருத்தனா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டராகவும் சொல்கிறாரு. ரியல் லைஃப்பில் அந்த 4 பேரை கம்பேர் பண்ணி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. யாரை சொல்கிறாரு அவர்? இப்போ ஜிவி பிரகாஷ் யாரை சொன்னார் அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். இப்போ எனக்கும் தனுஷுக்கும் அப்படி ஒரு நட்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஜிவி பிரகாஷ் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வேலை ஒன்று பண்ணார். ஆக்சுவலாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்த வருடத்தின் சிறந்த நடிகர் விருது அப்படின்னு விஜய்க்கு கொடுத்தாங்க முதல்ல. அப்போ அவங்களுக்கு என்னென்னா அந்த விழாவுக்கு நேரடியாக விஜய் வரணும்னு போய் கேட்கும்போது அவர் முடியாதுன்ட்டார். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை தனுஷுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச ஜிவி பிரகாஷ் என்ன பண்ணார், அது எப்படி விஜய்க்கு கொடுத்த விருதை வந்து நீங்கள் தனுஷுக்கு கொடுப்பீங்க, விஜயின் தனுஷும் ஒன்றான்னு ஒரு பிரச்சனையை கிளப்புனார் அவர். ஓகே, அதாவது இது பொதுமக்களுக்கே தெரியாத ஒரு விஷயம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க தேர்ந்தெடுத்தாங்க, அவங்க நேராக போய் விஜய்கிட்ட பேசினாங்க. இது யாருக்கும் எதுவுமே தெரியாது, அவங்க அறிவிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். அப்புறம் வந்து விஜய் வரலை அப்படின்னோடனே அவங்க ஓப்பனாக தனுஷ்கிட்ட போய், சார் நீங்கள் வரீங்களா நிகழ்ச்சிக்கு, நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னோடனே அவர் ஓகேன்னாரு, அறிவிச்சிட்டாங்க. இது எல்லாமே தெரிந்த ஜிவி பிரகாஷ், இது எல்லாமே திரைமறைவில் நடந்த விஷயம். அவர் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டார். நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுத்தது விஜய் தானே, அப்புறம் ஏன் இப்போ தனுஷ் சொல்கிறீங்க நீங்கள், இது நியாயமானு அவர் கேட்டு தனுஷின் மீது இருந்த ஒரு நம்பிக்கையை அவர் காலி பண்ணார் பொதுமக்கள் மத்தியில். அப்போ இன்றைக்கி வந்து ஜிவி பிரகாஷ் இவ்வளோ அன்பாக பேசுவது, அவருக்கு எதிரான படத்தில் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லுவதெல்லாம் எந்த விதத்தில் மாறுச்சு, எப்படி மாறுச்சுன்னு நமக்கு தெரியல. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இங்கே சந்தர்ப்பவாத அரசு, சந்தர்ப்பவாத அமைப்புகள் வந்து அரசியலில் மட்டும் கிடையாது, சினிமாவிலையும் இருக்குது. தனிப்பட்ட நபர்களே சந்தர்ப்பவாதிகளாக மாறுறதெல்லாம் சினிமாவில் நிறையா உண்டு. ஸோ அப்படி தான் ஜிவி பிரகாஷ் சொன்னதையும் நான் பார்க்குறேன். ஆனாலும் அந்த மேடையில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறார். தனுஷுக்கு எதிராக பல பேர் செயல்படுறாங்க, ஒரு 4 பேர் செயல்படுறாங்கன்னு அவர் சொல்கிறார். அந்த 4 பேர் யாருன்னு நமக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச அநேகமாக நயன்தாரா, விக்னேஷ் சிவன், சிம்பு, சிவகார்த்திகேயன் அப்படி ஏதாவது வேணா அவர். சிம்பு இந்த இதில் வராரா? கட்டாயம் அவங்களுக்கு நீண்ட கால பக்கம் இல்லை. நிறைய பேர் அனிருத் அவர்கள் சொன்னாங்க, அதனால அனிருத் இருப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு. ஓகே, இன்னொன்று அனிருத்தை பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு நபர் தான் அவர். தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை வந்து எதிர்த்து ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறது, இங்கே போய் தவறாக பேசுகிறது, அங்கே அந்த மாதிரி நபர் இல்லை அவர். இது வந்து ஒரு தொழில் போட்டி. சிவகார்த்திகேயன், சிம்பு, விக்னேஷ் சிவன் இவங்க எல்லாருக்கும் இடையில் இருக்கிறது ஒரு தொழில் போட்டி. பட் அனிருத் தனுஷுக்கு இடையில் இருக்கிற நட்புங்கிறது வேறு. அது வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நட்பு அது. ஸோ அதனால் வந்து நம்ம அனிருத்தை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஜிவி பிரகாஷ் சொன்னது இந்த 4 பேரில் ஒருவராக கூட இருக்கலாம், அல்லது 4 கூட இருக்கலாம். ஓகே சார், நிறைய இடத்துல வந்துட்டு எனக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறாங்க, நிறையா எனக்கு அகைன்ஸ்டாக பிஆர் கேம்பெயின்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு. அப்படி யார் தான் தனுஷ்க்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா இவ்வளோ வருஷமாக? ஏன்னா தொடர்ந்து இது பல மேடைகளில் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது தனுஷ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸில் ஒரு நடிகர். அப்படிங்கும்போது அவருக்கு அகைன்ஸ்டாகவும் இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, கட்டாயமாக நடக்குது. என்னென்னா, இப்போ எங்கேயாவது ஏதாவது ஒரு டைவர்ஸ் நடந்துருச்சுன்னா உடனே இதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்னு ஒரு பொருளியை இங்கே கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அது வந்து ஒரு கேரக்டரை ஸ்பாயில் பண்ணுவதற்கான ஒரு வேலை இங்கே நடக்குது. அப்போ இது யார் பண்ணுறா அப்படின்னா, ஒரு சக போட்டியாளர் தான் அதை பண்ண முடியும். யாரோ ஒருத்தர் தனுஷுக்கு சம்மந்தம் இல்லாதவர் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதற்குள் இருக்கிற உண்மை எதுவுமே தெரியாமல் ஒருத்தர் வந்து இப்படி ஒரு கருத்தை பரவ விட வேண்டிய நோக்கமும் கிடையாது. அப்போ இங்கே இருக்கிற சக போட்டியாளர்கள் தான் இதை பண்ணியிருக்கணும். அப்போ இந்த போட்டியாளர்கள் யாருன்னு நம்ம கணக்கு எடுத்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இவர் தான் அவர் தான்ட்டு. இதில் என்ன கொடுமைன்னா, இப்போ வாங்குகிற சம்பளத்தில் ஒரு பெரும் பகுதியை இந்த ஐடி விங்குக்காக இவங்க செலவு பண்ணுறாங்க. நடிகர்கள் எல்லாருமே பண்ணுறாங்க. யாரெல்லாம் வளர்ந்து வரணும்னு நீங்கள் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த வேலையை பண்ணுறாங்க. ஸோ அவங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே இந்த அசிங்கம் வந்து இல்லாமல் போயிடும். இப்போ இது வந்து மற்ற லாங்குவேஜில் இருக்கான்னா கிடையாது. எனக்கு தெரிந்து தெலுங்குலலாம் இந்த மாதிரி கிடையாது. தெலுங்கில் வந்து தொழில் போட்டி இருக்கும். ஆனால் ஒருத்தர் இப்படி அசிங்கப்படுத்தணுங்கிற நோக்கம் வந்து அவங்களுக்கு எப்போவுமே கிடையாது. ஆனால் இங்கே வந்து ரொம்ப அவரை வந்து தரந்தாழ்ந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் காமிச்சிடணுங்கிறது தான் இவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது. அதுக்காக என்னென்னவோ வித்தைகளை பண்ணுறாங்க. இப்போ அரசியலில் தான் அது நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சினிமாவில் அதை விட பயங்கரமாக நடக்குது. அதுக்கு இவங்க ஒவ்வொரு நடிகரும் தயாரிப்பாளர் காசை வாங்கி அதை வந்து இப்படி செலவு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம படம் ஓடணும், நம்ம அது கதை நல்லா இருக்கா, அந்த கதைக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? சில நடிகர்கள்லாம் ஒரு காலத்தில் ஒரு டைரக்டர்கிட்ட கமிட் ஆகிட்டாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற டிவிடியெல்லாம் கொடுப்பாங்க.
அவர் உட்காந்து படம் பார்த்து சில சீன்கள் எடுக்கிறதுக்கு இவங்களே ரூம் போட்டு கொடுப்பாங்க, பெரிய ஸ்டார் ஹோட்டல், நீங்கள் தங்கி ஒரு 10 நாள் தங்கி நல்ல சீனாக எடுங்கன்ட்டு. தயாரிப்பாளருக்கு முந்திக்கிட்டு ஒரு ஹீரோ செய்வார். அதெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அப்படி தானே உங்கள் செலவு இருக்கணும். நீங்கள் தயாரிப்பாளர்கிட்ட வாங்குகிற காசு இந்த தயாரிப்பாளருக்கு வேற ஒரு வடிவத்தில் போய் சேரணும்ல. அதெல்லாம் இங்கே கிடையாது. நீ அவனுக்கு குழி தோண்டு அல்லது இவனுக்கு தோண்டு, அதுக்கு நான் இவ்வளோ தர்றேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இது ரொம்ப அது ஒரு அசிங்கமான போக்காக மாறிக்கிட்டு இருக்குது. சார், அப்படி என்னதான் வந்து தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி? ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், என்ன தனுஷ் அவர்கள் எதிர்நீச்சல் டைமில் நம்பின மாதிரி தான் நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டு அருண்ராஜா காமராஜை நம்பினேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல அந்தளவுக்கு அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்களுக்கு நன்றிலாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தெரிவிச்சிருந்தார். பட் அதுக்கப்புறம் எந்த மேடையிலாம் ஒரு பேரை அவர் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி என்னதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துச்சு? இல்லை, அவங்களுக்குள்ளே நடந்தது வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க வேண்டிய விஷயம் இல்லை. என்னென்னா இப்போ தனுஷ் வந்து அடுத்தடுத்து 2 படங்களில் சிவகார்த்திகேயனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. சிவகார்த்திகேயனுக்காகவே அந்த படத்தை பெரிய படமெல்லாம் கொண்டு வர்றாரு. திடீர்னு சிவகார்த்திகேயன் வந்து அடுத்தடுத்து ஸ்டெப் போய் மேலே போயிட்டுருக்கும்போது இவர் வந்து மறுபடியும் டேட்டு கேட்குறாரு. அப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அது வரைக்கும் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு இருந்த சிவகார்த்திகேயன் ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது தனுஷுக்கு கோவம் வருது. ஓகே, நான் உனக்கு இவ்வளோ பெரிய செலவு பண்ணி உன்னை இவ்வளோ பெரிய ஆளாக்குனல்ல, நீ எங்கிட்டே சம்பளம் பேசுவியான்னு ஒரு கோபம் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. இல்லைப்பா, உனக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு என் கம்பெனி பெரிய கம்பெனி இல்லை, நீ வேற எங்கேயாவது போய் பாருன்னு டைரக்டாக சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஸோ இங்கே ஆரம்பிக்கிற பிரச்சனை தான் அது. ஆனால் மேடைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து சிவகார்த்திகேயனை பெரிய எதிரி மாதிரிலாம் காமிச்சிக்க மாட்டார், சிவகார்த்திகேயன் தனுஷை பெரிய எதிரி மாதிரி காமிச்சிக்க மாட்டார். 2 பேரும் சேர்ந்து நிற்கிறதெல்லாம் நம்ம ஸ்டில்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம முட்டாளாயிருவோம். இப்போ இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா, டேய் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஆனால் உள்ளபடியே இவங்க மேடைகளில் பேசுகிறது வேற, நிஜத்தில் நடந்துக்கிறது வேறையாக இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் இங்கே. அதாவது ஒரு அரசியல்வாதிக்கே பாடம் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு தேர்ந்தவர்களாக இங்கே நடிகர்கள் இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக. சரி, இப்போ கடந்த 3 நாள்லேயே நிறைய அந்த மேடை பேச்சுக்கள் பிரச்சாரங்கள் இது நிறைய நடந்துச்சு. அதற்கு முந்தின நாள் ரஜினி அவர்கள் இளையராஜா அவர்கள் பேசினது அது என்னதான் ரசிக்கும்படி இருந்தாலும் ஒரு மேடையில் ஒரு ஹீரோயின்ஸை பற்றி பொருளி பேசுவோம், குடிப்போம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்கிறது மேடை நாகரிகத்துக்குள்ளே வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படி கிடையாதுங்க. இப்போது ரஜினி வந்து பயோபிக்கு எழுத போகிறாரு. இப்போ அவர் லைஃப்பில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் அவர் சொல்லத்தான் போகிறாரு அதில். ஓகே, ஏன்னா ஏற்கனவே அப்படி ஒரு முடிவை எடுத்து எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனை வர வச்சு ஒரு 2 பேரும் 10 நாள் உட்காந்தாங்க. அந்த பயோபிக் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் ரஜினி என்ன பண்ணுறாரு, இல்லை ஒரு பயோபிக்னா உண்மை இருக்கணும், அதில் இல்லைன்னா வந்து அந்த பயோபிக்கே இருக்கக்கூடாது, நான் வந்து உண்மை சொல்லாமல் எப்படி இந்த பயோகிராஃபி முழுமையடையும், அதனால் வேண்டாம் நீங்கள் கிளம்பிடுங்கன்ட்டார். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பல உண்மைகளை பேசணும்னு நினச்சி தான் சுயசரிதை எழுதுறதுக்கு ஒரு 6 மாதம் டைம் கேட்டிருக்கிறார். இப்போ இந்த ஜெயிலர் 2 முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் டைம் எடுக்கிறார் இதுக்கு தான். அப்போது தன் வாழ்க்கையில் நடந்ததையே நம்ம வெளிச்சமாக பத்திரிகையில் இப்போ ஒரு புக்காக கொண்டு வரணும்னு நினைக்கிறவர் அவங்க சின்ன வயசில் இருந்த விஷயங்களெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறதுல என்ன தவறு இல்லையா? நான் இப்போ இருக்காங்களாங்கிறது தான் கேள்வி. நாங்கள் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தோங்கிறது அந்த வயசு தானே. இப்போ யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த பருவத்தை கடந்து தானே வரணும். அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கோம் பாரு, அவ்வளோதான். இன்றைக்கி இளையராஜா வந்து ஒரு மிகப்பெரிய சாமியார்னு கொண்டாடுகிற அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கார். அவர் வந்து முற்றும் துறந்த ஒரு முனிவர்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கார்ல. ஒரு காலத்தில் அப்படி இருந்தவர், எப்படி இருந்தவர் அவர். ஸோ அதைத்தான் வந்து அவர் அங்கே சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. இன்னொன்று வந்து ஒரு கலகலப்பான ஒரு விழாவாக அது மாற்றணும்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா விழா துவங்கினதுலேருந்து அப்படியே சைலண்ட்டாக போயிட்டே இருக்குது. ஆமாம். அப்போ ரஜினி வந்து அந்த விழாவே அவ்வளோ சைலண்ட்டாக போக வேண்டாம், நல்லா ஒரு கலகலப்பாக பேசுவோமேன்னு நினைக்கிறார் அவர். அதற்கு இளையராஜாவும் ஒரு தூண்டுகோலாக இருக்கார். ஓகே, என்னப்பா நான் எல்லாத்தையும் சொல்லிடவா அப்படின்னு ஆரம்பித்து அவர் தான் எல்லா விஷயங்களையும் பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் ரஜினி உள்ளே பூந்து பேசுகிறார். அப்போ தனிப்பட்ட ரஜினி வந்து இளையராஜாவை அசிங்கப்படுத்திட்டாருலாம் இங்கே சொல்ல முடியாது. அவர்களுக்குள் இருந்த அந்த பக்குவமான அந்த பழைய நாட்கள் இருக்குல்ல, ரொம்ப ஒரு ஹாப்பியான நாட்கள், அதை வந்து அவர் சொல்லணும்னு நினச்சிருக்கிறாரு, சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் இதற்கு முன்னாடி அந்த மாதிரி பேசி நிறைய பேக் ஃபயரும் அவருக்கு ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு உதாரணத்துக்கு சொல்லும்போது இப்போ துரைமுருகன் அவர்களை பற்றி விளையாட்டாக ஒன்று சொன்னது வந்து அதுக்கு அவர் பதிலடியெல்லாம் கொடுத்ததாக இருக்கட்டும். ஆனால் ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் இருக்கா இல்லை உண்மையாக நடந்திருக்கான்னு ஒரு கேள்வி சார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இளையராஜா அவர்களை பற்றி பேசும்போது நாங்களாம் கஷ்டப்பட்டு படம் நடிச்சிட்டு இருக்கோம், ஆனால் சாமி வந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்து மியூசிக் போட்டு எங்களோட அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. இது உண்மையா? இல்லை, சொன்னார். அப்போ வந்துட்டு இளையராஜா அவர்கள் அஃபண்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கூட இல்லை, இளையராஜா வந்து எல்லாத்துக்கும் கோச்சுப்பார், அது வேற. ஆனால் ரஜினி பேசினது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினார். அதாவது
அவர் இளையராஜாவை காயப்படுத்தணுங்கிறது கிடையாது. இன்னொன்று நண்பர்களுக்குள் இது அடிக்கடி நடக்கிறது தானே. ஒரு நல்ல சட்டை ஒருத்தர் போட்டிருந்தாருன்னா, என்னப்பா உனக்கு மட்டும் இங்கேருந்தோ வருது, நாங்கள்லாம் தான் கஷ்டப்படுறோம், எங்களெல்லாம் போய் வாங்க முடியுமான்னு கிண்டல் அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேசுகிறது தானே தவிர ரொம்ப வன்மமாக நீங்கள் நிறையா சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு என்ன அப்படி ஒன்றும் ரஜினி பேசலை. அது வந்து ரொம்ப இயல்பாக கேஷுவலாக ஜாலியாக பேசின ஒரு விஷயம். அது இளையராஜாவும் பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணல. அதற்கப்புறம் மறுநாளே அவர் சரியாயிட்டார். இளையராஜாவை பொறுத்தளவுக்கு டக்குன்னு அந்த நேரத்தில் கோவப்படுற ஒருத்தருங்கிறதுனால அவர் கொஞ்சம் அந்த மேடையில் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணார், அவ்வளோதான். மற்றபடி அதை வந்து நம்ம பெருசாக 2 பேருக்கு இடையில் சண்டைன்னெலாம் எடுத்துக்க வேண்டாம். சார் இப்போ எனக்கு நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புதுசாக இருந்தது என்னென்னா, அந்த சுயசரிதை எழுதி இப்போ பயோபிக் படமாக ஒன்று வரப்போகுது ரஜினிகாந்த் அவர்களுக்கு. இது எப்போ ஆரம்பிக்குது, இல்லை இதில் நடிக்கிறதுக்கு அந்த நடிகர்கள் யாராக இருப்பாங்க? இல்லை, ரஜினியினுடைய பயோபிக்குங்கிறது நான் அது பின்னால் வரும். பட் அது சுயசரிதையாக அவர் எழுத போகிறார். ஓகே, புத்தகமாக்குறாங்க முதல்ல, அது பின்னால் வேணா அது படமாகும். ஓகே சார், இப்போ அதுக்கு முந்தின நாள் விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சாரம், அதாவது நிறையா திருச்சியாக இருக்கட்டும், பெரம்பலூர், எல்லா இதுக்குமே போயிட்டு வந்துட்டு இருந்தார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ அவர் வெளியே வரலை அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அடுத்து 1 மாதத்துக்குள்ளேயே அடுத்து வெளியே எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டுருக்காரு. அப்படிங்கும்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரோட போக்கு? எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் வரைக்கும் இனி விஜய் புராணமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப தெளிவான ஒரு முடிவை அரசியலில் அவர் எடுத்திருக்கிறார். என்னென்னா, அவர் பனையூர் பண்ணையார், வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டார், அப்படி இப்படின்னு சொன்ன எல்லாருடைய வாயையும் மூட வச்சுட்டார். தயவுசெய்து வராதிங்க, வந்தால் எல்லா இடமுமே வந்து போக்குவரத்து பெரிய பிரச்சனையாகுது, நீங்கள் பனையூர்லேயே இருந்து அரசியல் பண்ணால் கூட நல்லதுதான்னு சொல்கிற அளவுக்கு பேச வச்சுட்டார். இன்னொன்று, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் வந்து மக்களை சந்திக்க போகும்பொழுது இதே மாதிரி கூட்டம் வரப்போகுது, இதே மாதிரி பரபரப்பு இருக்க போகுது, இதே மாதிரி கான்ட்ரவர்சியும் வரப்போகுது. அப்போ என்ன நடக்கும்னா, அந்த 1 வாரம் முழுக்க விஜய் பற்றி தான் பேசுவாங்க. அதற்கப்புறம் இன்னொரு வாரம் வந்துடும், அதுக்கப்புறம் விஜய் பற்றி பேசுவாங்க. அது டிசம்பர் வரைக்கும் தொடரும்னு நினைக்கிறேன். இது ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இது வேறு எந்த அரசியல்வாதியும் பண்ணாத ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர் பண்ணியிருக்காரு. இப்போ இங்கே திருச்சியில் ஆரம்பித்த சுற்றுப்பயணத்தை அப்படியே ஒரு ரவுண்டு 10 நாளில் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டாருன்னு வைங்களேன், 10 நாளோட போயிடும் இது. ஆனால் டிசம்பர் வரைக்கும் வச்சுருக்கிறாரு பாருங்கள், வாரம். அதுதான் அவருடைய டாக்டிக்ஸ். அது ஒன்று. இன்னொன்று, இப்போ மற்ற அரசியல் கட்சிகள் மிரண்டு போகிற அளவுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு. நீங்கள் எவ்வளவு பெரிய பயங்கரமாக விஜய் விமர்சித்தவர்கள் கூட இன்றைக்கி உட்காந்து அந்த கூட்டத்தை பற்றி வியப்பாக தான் பேசுகிறாங்க. ஓகே, இது வந்து காசு கொடுக்காமல் வந்த கூட்டம், இவ்வளவு கூட்டமும் ஓட்டா மாறுமானு போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். முன்னாடி விஜய் வீட்டை விட்டு வெளில வருவாரான்னு கேட்டாங்க, வந்துட்டார். வந்த பிறகு ஒரு கூட்டம் வந்துச்சு, இது ஓட்டா மாறுமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஓட்டா மாறிடுச்சுன்னு வச்சிங்களேன், வேற ஒரு கேள்வி கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால் அவர் இன்றைக்கி அரசியலில் தெளிவாக அவருடைய பாதைகளை முடிவு பண்ணி போயிட்டுருக்காரு. விமர்சனங்கள் வரும், அதையும் அவர் வந்து எதிர்கொண்டு தான் ஆகிறாரு, தயாராக இருக்கார். அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நான் என் வேலையில் எப்போவுமே தெளிவாக இருப்பேன். இன்னொன்று வந்து யாரை எதிர்க்கணுங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும். நான் அவங்கள மட்டும்தான் பேசுவேன், அவங்கள மட்டும்தான் எதிர்ப்பேன். மற்றபடி சைடில் வர்ற எந்த சத்தத்தையும் நான் காதில் வாங்க மாட்டேங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். ஓகே சார், இப்போ இதில் கூட அவர் ஒரு பிளானிங், இப்போ வாரம் அந்த ஒரு சனிக்கிழமை, அதுக்கு அடுத்த வாரம் இதை பற்றி பேசுவாங்க. இது மாதிரி நான் டிசம்பர் வரை பண்ணிவிட்டு ஜனவரியில் ஜனநாயகன் விடுவேன், அதுலேயும் அரசியல் இது, அது ஒரு 2 மாதம் அந்தாலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளானிங்காகவே தான் பண்ணிட்டுருக்காரா? கட்டாயமா அதை தான் சொல்கிறேனே. இப்போ அவராக சிந்தித்து செய்கிறாரா அல்லது வேறு யாராவது இப்படி ஐடியா கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஆனால் ஐடியா சரியாக இருக்குது. இப்போ அதற்கப்புறம் மாநாடுகள் இருக்குது. ஜனநாயகன் வந்துருச்சுன்னா அதற்கப்புறம் ஒரு 2 மாநாடு போடுவார். கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அந்த மாநாடுகள் கொஞ்ச நாள் பேச வைக்கும். இப்படி எலெக்ஷன் வரைக்கும் ஒரு பரபரப்பாக தான் இருக்க போகிறார். ஓகே, இப்போது ஜனநாயகன் வருது அப்படின்னோடனே அதுக்கு பக்கத்துலேயே ஐ திங்க் 4 நாள் கேப்பில் வந்துட்டு பராசக்தி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் டான் பிக்சர்ஸ், ரெட் ஜெயின்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இதை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் கிட்டத்தட்ட அது ஒரு திமுக அரசியலில் தான் வந்துட்டு பராசக்தி பேச போகுது. அப்படிங்கும்போது அதை ஜனநாயகனுக்கு எதிராக போயிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதை எப்படி பார்க்குறீங்க? வேணுக்குனே அரசியல் போட்டி தான், அரசியல் போட்டிக்காக தான் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதில் இடையில மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட போகிறது சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா இப்போ மொத்த விஜய் ரசிகர்களுடைய கோபமும் சிவகார்த்திகேயன் பக்கம் திரும்பும். ஆனால் வேறு வழி இல்லை, அதுக்கு அவர் காரணம் கிடையாது. இந்த படத்தை வந்து ரொம்ப சீக்கிரம் முடிக்கணும்னு 2 யூனிட் வச்சு படத்தை சீக்கிரம் முடிச்சிருக்காங்க. வெறும் சுதா கோங்கரா மட்டுமே ஒரு யூனிட்டை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது இப்போ வரப்போகிறதில்ல. இன்னொரு யூனிட்டையும் போட்டு வேற ஒரு டைரக்டரையும் போட்டு அந்த படத்தை அவ்வளோ சீக்கிரம் அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கட்டாயமாக ஜனநாயகனுக்கு எதிராக அந்த படம் வரணுங்கிறத அவங்க ரொம்ப தீர்மானமாக தான் செய்கிறாங்க. பட்டு பராசக்தியுடைய கண்டென்ட்டு பேசும். நீங்கள் இந்திய எதிர்ப்பு காலத்தில் திராவிட இயக்கம் வந்து எவ்வளோ பலமாக இருந்துச்சு, அண்ணா கலைஞர்லாம் எப்படி வந்து மொழிக்காக போராடினாங்கங்கிறத அந்த படம் சொல்லும். அப்போ வந்து நம்ம எவ்வளோ பெரிய
பாதையை கடந்து வந்திருக்கோங்கிறதால அந்த மக்களுக்கு தெரியும். அப்போ விஜயோட அரசியலோடு அதை பொருத்தி பார்க்குறதெல்லாம் நடக்கும் ஈஸியாக. ஓகே. ஸோ இது வந்து நிச்சயமாக அதை அத்தனை வருடங்களுக்கு முன்னாடி 65 வந்ததுன்னு நினைக்கிறேன் பராசக்தி. கிட்டத்தட்ட எத்தனை அதில் ஒரு 35, இதில் ஒரு 25, 50, 60 வருஷத்துக்கு பிறகு வர்ற படம் மீண்டும் ஒரு அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அன்றைக்கி அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படம். அப்போ அது பலமாக நம்புகிறாங்க, இந்த கண்டென்ட்டை நம்புகிறாங்க. ஓகே. இப்போ இதற்கு ஈக்குவலாக கண்டென்ட் இப்போ பராசக்தி பார்க்கும்போதே நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. கண்டிப்பாக இது இந்திய எதிர்ப்புக்கு எதிரான ஒரு படம், அதை ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க, அதனால தான் சூர்யா அவர்களுமே விளங்குனாங்க. அப்படிங்கும்போது அது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இந்த பக்கம் ஜனநாயகனில் அவர் அரசியல் தான் பேசுவாருன்னு உறுதியாக நம்புறீங்களா நீங்கள்? நிறைய அரசியல் இருக்குது படத்தில். ஓகே. நிறைய அரசியல் இருக்குது. ஆமாம், நானே சில காட்சிகள்லாம் வலைப்பேச்சில் நம்ம பேசியிருக்கோம். ஓகே. அதில் வந்து அந்த படத்தில் பகவந்த் கேசரி படத்தில் ஒரு அமைச்சரை மேடையில் போய் கைது பண்ணுவார் பாலகிருஷ்ணா. ஆமாம், ஃபஸ்ட்டு சீன் அது போலீஸாக இருக்கும் போது பண்ணுவார் இல்லையா? அதுவே இந்த படத்தில் ஒரு அமைச்சர் வீட்டுக்குள்ளே போய் அமைச்சரை சாட்டையை கழுத்தில் சுற்றி வெளியில் இழுத்துட்டு வர மாதிரி காட்சி இருக்குது. ஓகே. அப்போ அந்த அமைச்சர் வந்து யாருடைய ரிசம்பிளன்ஸில் இங்கே இருக்க போகிறாரோ தெரியல அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அது படம் வந்து என்ன அடடா இவர் மாதிரி இருக்காரு அப்படின்லாம் யோசிப்பாங்க. பட்டு அரசியல் நிறையா அந்த படம் பேசியிருக்கு ஜனநாயகன். ஓகே. அப்போ கட்டாயமாக வந்து ஒரு பொறி பறக்கும், 2 படத்துக்கு இடையில் ஒரு பொறி பறக்கும். கண்டிப்பாக சார். இப்போ பொங்கலுக்கு அந்த ஒரு 2 படம் தான் மீது அதிக நம்பிக்கை அப்படின்னு இருந்தாலும் இப்போ இந்த தீபாவளிக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 படம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கருப்பு வர மாதிரி இருந்தது, வரவே இல்லை. அப்படிங்கும்போது சூர்யா அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது தீபாவளிக்கு படம் ரிலீஸ் பண்ணுறதில்ல, பொங்கலுக்கு படங்கள் ரிலீஸ் பண்ணுறதில்ல, ஒரு 2-3 பெரிய படங்கள் வந்தால் அந்த ரேஸ்லேருந்து வெளியே போகிறது, இதை தொடர்ந்து சூர்யா அவர்கள் டீம் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் அவங்க ரசிகர்களே வைக்கிறாங்க. என்ன காரணம்? இல்லைங்க, அது ஒரு சேஃப்டி ஜோன் தான். அதை வந்து நம்ம தவறு. அவரே ஒரு பெரிய ஹீரோ தானே, அவர் எதுக்கு இருக்கட்டும். இருந்தால் கூட படம் வந்து பெரிய தொகையை உள்ளே இறக்கும் பொழுது அதை வந்து வேறு படங்கள் வராத நாளில் ரிலீஸ் பண்ணுறது நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு படம் எடுக்கிறது, அதை ரிலீஸ் பண்ணுறது, அதை திரும்ப கேஷாக எடுக்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி. அப்போ பெரிய தொகையை போட்டவர்கள் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு தான் இருப்பாங்க. அது அவங்க எடுக்கிற முடிவை வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கருப்பை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் ஷூட்டிங் பெண்டிங் இருக்குது. ஓகே. ஒரு 13 நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்குது. அந்த படத்தில் நிறையா சிஜி ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நிறையா அவர் வந்து ஆர்ஜே பாலாஜி ரொம்ப மெனக்கெட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அது தாமதம் ஆகுறதுங்கிறது வந்து ரொம்ப பர்பஸாலாம் ஆகலை. அவங்க இயல்பாகவே அவங்க அந்த வேகத்தில் தான் போகிறாங்க. ஓகே. ஏன் இப்போ அந்த ஒரு சேஃப் ஜோன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வரும்போது, இப்போ ஈவன் அஜித் அவர்கள் ஒரு படமோ இல்லை விஜய் அவர்கள் ஒன்று பண்ணுறாரோ அப்படின்னா அவங்க ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டா மற்ற படங்கள் இப்போ டிராகன்லாம் விடாமுயற்சி வருதுன்னு சொல்லிட்டு தள்ளி போனாங்க, அதேமாதிரி ஜிபி வருதுன்னு சொல்லிட்டு ரெட்ரோ தள்ளி, இது மாதிரி ஒவ்வொரு படம் வரும்போது தள்ளி போகும்போது கருப்பு ரிலீஸ் டேட்டை சொல்லியிருந்தா மேபி இத்தனை படம் தீபாவளிக்கு வந்திருக்காது இல்லை அப்படின்ற மாதிரியான கேள்விகள். அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அஜித் விஜய்ங்கிறது வேற, நீங்கள் சூர்யாங்கிறது வேற இல்லை. எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து அவங்க 2 பேருமே டாப். அப்போ அவங்க படம் வரும்போது மற்ற படங்கள் வர்றது கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் சூர்யா படம் வருதுங்கிறதுக்காக மற்றவர்கள் ஒதுங்கி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஓகே. எந்த மாதிரியான ஒரு படம் சார்? ஏன்னா கருப்பை பற்றி நிறைய பேர் பேசும்போது இது ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன படம் ரொம்ப குறுகிய நாட்களில் முடிச்சுட்டு அடுத்த படத்தை பார்க்கணும், வெங்கி அட்லூரி படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததாகவும், இப்போ அது உள்ளே போனதுக்கப்புறம் அது ரொம்ப ஒரு பெரிய படமாகவே கருப்பு மாறிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்களே. இல்லை அப்படி இல்லை. வெங்கி அட்லூரி படம் தான் சின்ன படமாக அவங்க பிளான் பண்ணாங்க. ரொம்ப 3 மாதத்தில் அந்த படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணணும்னு. பட் இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் பிரம்மாண்டமான படமாக தான் யோசிச்சாங்க. ஓகே. ஆமாம், அதில் வந்து ஒரு லாயராக நடிக்கிறாரு. கடைசியாக அவருக்கு வந்து அவருக்குள்ள ஒரு சாமி வருதுங்கிற மாதிரிலாம் கதை போகுது. ஓகே. ஆமாம், அந்த சாமியே இந்த லாயர் தாங்கிற மாதிரி போகுது. இது என்ன சார், அந்த குழந்தையே நீங்கள் தான்? ஆமாம், அப்படி போகுது. ஆனால் கொஞ்சம் ஒரு காந்தாரா டைப்பில் இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு ஃபேண்டசி அந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் டன் சார். சார், இப்போது இதற்கு அடுத்து அஜித் அவர்கள் வந்துட்டு ஆதிக் அவர்களோட ஒரு படம் பண்ண போகிறாரு. அதோட ஷூட் வந்து 1 மாதத்துக்குள்ளே ஸ்டார்ட் ஆயிரும், அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அது உண்மை? அது ஆதிக் தானே, கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆமாம்மா, ஆதிக் தான். அது ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆதிக்கு அனிருத்து அப்படி தான் போகிறாங்க அவங்க. ஆக்சுவலாக அதோட அறிவிப்பு தள்ளி போகிறதுக்கு காரணம் வந்து அஜித் அங்கே ரேஸை முடிச்சுட்டு இங்கே வரணும். அவன் அந்த ஷெட்யூலை அவர் பிளான் பண்ணணும். எத்தனை மாதம் வந்து ரேஸு, அடுத்த ரேஸுக்கும் இதுக்கும் கேப் இருக்குங்கிறத பார்த்து தான் அவர் அதுக்கேற்ற மாதிரி டேட்டுங்க கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்டாயமாக விரைவில் அறிவிச்சிருவாங்க. ஆனால் அது குறுகிய கால படமாக என்னங்கிறது தெரியல. ஒரு 4 மாதம் எப்படியும் கட்டாயமாக அஜித் இங்கே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் அது ஃபைனலான படம். இல்லை, போன வாரம் வந்து ஃபோட்டோஸ்லாம் கூட அஜித் அவர்கள் லுக்கே கம்ப்ளீட்டாக மாற்றி செம்ம ஸ்டைலிஷாக மாறிட்டார். அந்த இதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தேன் நான். ஓகே சார். அது என்னென்னா அந்த ரேஸுக்காக ரொம்ப உடம்பு இழைச்சிருந்தார். அது கொஞ்சம் அவரை பொறுத்தளவுக்கு திடீர்னு
பாலிஷ் ஆகிறது, திடீர்னு டல் ஆகிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக எடுத்து போயிடுவார். ஓகே சார், இப்போ ரொம்ப நாளாக வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் மட்டுமே கமல்ஹாசன் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அந்த படம் ஸ்டார்ட் ஆக போகுது, அன்பறிவு படம். அதுக்கு ரைட்டர் வந்து ஷாம் புஷ்கர்னு சொல்லிட்டு மலையாளம் ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. அந்த படம் எப்போ எதிர்பார்க்கலாம்? ஏன் இப்போ வந்து ரைட்டர்ஸ்லாம் ஹையர் பண்ணி அவருக்கு கடைசியாக இந்தியன் 2 தக் லைஃப்ல வாங்கின அந்த ஒரு விஷயத்தினால தான் இப்படி ரைட்டர் இருக்கலாம். இன்னொன்று வந்து கமல்ஹாசனை பொறுத்தளவுக்கு இந்த கேரளா ரைட்டர்ஸை ரொம்ப மதிப்பார் அவர். ஓகே, அந்த மலையாள படங்கள் மீது அவருக்கு ஒரு தனி காதல் எப்பவுமே உண்டு. ஸோ அதனால் அங்கேருந்து ஒரு ரைட்டரை கூப்பிட்டு வந்து எழுத வைப்பதுங்கிறது அவருக்கு இன்னும் ரொம்ப வசதியாக இருக்கும். இன்னொன்று ஏற்கனவே லைன் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இதுதான் ஒரு மலையூர்மம்பட்டியான் மாதிரி ஒரு படம் அது. ஆக்சுவலாக வந்து இப்போ எப்படி அந்த காடு சந்தனக்காடு ஆமாம் அந்த பகுதியில் தான் படமாக்க போகிறாங்க. அப்போ சத்தியமங்கலம் பகுதியில் தான் படமாக்க போகிறாங்க. அங்கே மலையூர்மம்பட்டியான் மாதிரி ஒரு கேரக்டர் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை போகுது. ஓகே, அவன் நிறைய ஃபைட்டுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் தமிழ் சினிமாவில் இதற்கு முன் அப்படி ஒரு ஃபைட்டு காட்சிகள்லாம் வந்திருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து ஃபைட் இருக்கணுங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி அந்த படம் எடுக்கிறாங்க. முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படமாக வரப்போகுது. ஓகே, இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ சார் நம்ம எதிர்பார்க்கலாம்? ஏன்னா இப்போ திடீர்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க, ரஜினி அண்ட் கமல் ஜாயின் பண்ண போகிறாங்க, அதில் லோகேஷ் கனகராஜ் இயக்க போகிறாருன்ற மாதிரிலாம். அதெல்லாம் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. சும்மா அவர் மேடையில் கேட்டதுக்காக ஒரு பதில் அவர் சொல்லிட்டார். ஓகே, எப்போவுமே நீங்கள் அவங்களா சொல்கிறதை விட இன்னொருத்தர் கேட்டு சொல்கிற பதில் இருக்குல்ல, அது வந்து நீரில் எழுதின மாதிரி தான். அது நடக்கும், நடக்காமலும் போகும். ஓகே, பல இது நடந்திருக்கு. பல தொகுப்பாளர்கள் வந்து திடீர்னு ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க, அந்த மேடையில் வந்து அது மறுக்க முடியாது. அப்போ ஏதாவது ஒன்று மழுப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். எனக்கு தெரிந்து அந்த படம் நடப்பதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஓகே, இப்போ ஆஃப்டர் கூலிக்கு பிறகு ரஜினிக்கே லோகேஷ் கனகராஜ் மேலே பெரிய நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கும். அப்போ அவர் எப்படி திரும்ப அவரோட ரிப்பீட் பண்ணுவார்? ஸோ அதுமாதிரி இருக்குது. கமலுக்கும் என்ன லோகேஷ் மேலே நம்பிக்கை இருக்கலாம், பட் அதே நம்பிக்கை ரஜினிக்கு வரணும்ல. ஸோ இதெல்லாம் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது அதுக்குள்ளே. ஓகே ஓகே சார். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு கருத்திருக்கும் நன்றி சார். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Indian Princess with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever.